நான் எல்லாரை விடையும் நான் தகுதியற்றவன் தான். ஆனாலும் நான் இருக்கிறது அவருடைய கிருபையினாலே இருக்கிறேன். இங்கே இருக்கிற யாராவது ஒரு உடைஞ்சு போயிருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, என்னால் ஜெபிக்க முடியல, நான் தகுதி இழந்திருக்கிறேன், என்னால் ஆராதிக்க முடியல, என்னோட விடுதலையோடு கூட கர்த்தரை தேட முடியல, சேவிக்க முடியல, கேளுங்க, கொடுக்குற இடத்துல கேளுங்க. இதனால இரக்கத்தை கேட்போம். இந்த உலகத்தில் எவ்வளோ பரிசுத்தமானதாலும் சரி, இல்லை எல்லாரும் வெறுக்கக்கூடிய கொடிய பாவத்தை செய்த நபராக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷங்களையும் இணைக்கிறது. ஒருவரும் தன்னை உயர்த்தாதபடிக்கு ரட்சிப்பானது கிருபையினால் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதே சமயத்தில் ஒருவரும் குற்ற உணர்ச்சிக்குள்ளாக போகாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். நான் கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினதினால நான் அப்போஸ்தலர் பேர் பெறுவதற்கு தகுதி அல்ல. இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு பேர் பெறுவதற்கு நான் தகுதி அற்றவன், அவருடைய வாழ்க்கை அப்படி சோகமா முடியல, ஆகிலும் நான் இருக்கிறது அவருடைய கிருபையினால் இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. நான் எல்லாரிலும் சிறியவனாக இருந்தாலும், நான் தகுதி இல்லாமலாக இருந்தாலும், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற கிருபையே அப்படி செய்தது. கரங்களை தட்டி இப்போ மகிமைப்படுத்தோமா? இதுதான் நிறைவான சாட்சி.